ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. So guys, hi. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So I hope you all doing good. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்டருக்குள்ள நம்ம போக போகிறோம். இது சூப்பர் அப்படின்றத தாண்டி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் அண்ட் முக்கியமாக இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்டர்ஸ். ஏன் அப்படின்னா இது ரியல் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can imagine and we can solve the problem. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரியல் டைம்ல நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். சரி, அப்படி என்ன பில்டப்பான சாப்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் ஒன் அண்ட் ஒன்லி கைனமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த கைனமேட்டிக் சாப்டர் வந்து உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இல்லை நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை பத்தி நம்ம படிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கைனமேட்டிக்ஸ். ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மோஷனை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we need a force. கரெக்டா? அந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம படிக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை பத்தி மட்டும் நம்ம படிப்போம். அப்போ அந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல வரவங்களுக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ நம்ம வெறும் அந்த ஆப்ஜெக்டோட மோஷன்ஸை பத்தி மட்டும் நம்ம படிக்க போறோம். அண்ட் இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அதாவது இதை எப்படி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த வேர்ல்டுல இல்லைன்னா இந்த யூனிவர்ஸ்ல நகர்ந்துச்சு அப்படின்னா அங்க கைனமேட்டிக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அங்கெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரியான சம்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேன் ரிலேட் த திங்ஸ். ஓகே, சரி, இந்த கைனமேட்டிக்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கைனமேட்டிக்ஸ் என்டையர் கைனமேட்டிக்ஸை சால்வ் பண்றதுக்கு. யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, speed and acceleration, and the last one is time. Okay, so இந்த 6 members தான் இந்த கைனமேட்டிக்ஸ் ஓட தி ஹெட் மாதிரி இவங்க தான் ரூல் பண்ண போறாங்க கைனமேட்டிக்ஸ். சரி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி இன் தி ஸ்பீட். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா they are kind of brothers மாதிரி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்றவங்க ஒரு ஃபேமிலி, தென் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்றவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம இதை எடுத்துப்போம். கிளியரா? சரி, இந்த ஒரு 6 விஷயங்களை பத்தி தான் அந்த கைனமேட்டிக்ஸ் என்டையர் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். அண்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் we just need to know what is the actual mean. அதாவது இது உண்மையாவே என்னதான் சொல்ல வருது, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஆக்சலரேஷன்ஸ்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஸ்பீட்னா என்ன அப்படின்றத இன்டெப்தா கத்துக்கிட்டா மட்டும்தான் இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். கிளியரா? சரி, சோ இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் என்டையரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீடைலா நம்ம பார்க்க போறோம். கிளியர்? சரி, சோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸும் அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். see இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், பட் தே ஆர் நாட் சேம். அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்க ஸ்கூல்ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a வெக்டார் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. கிளியரா? பட் த திங் என்ன அப்படின்னா வாட் இஸ் ஸ்கேலார், வாட் இஸ் வெக்டார் அப்படின்னா என்ன, இது என்ன சொல்ல வருது, இது ஏன் நான் இதுல வைக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கிளியரா? சரி, த ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் அப்படின்னா வாட் இஸ் இட் மீன் அப்படின்னா see இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மாதிரியான ஒரு வேல்யூஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரைஸ் பேக் இல்ல நீங்க கடைக்கே போறீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போயிட்டு நீங்க வந்து ஒரு ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரைஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ரைட்? ஒரு 1 kg இல்ல 2 kgன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட்? இப்போ இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுல 2 விஷயங்கள் இருக்கு. அதை தான் ஒன்னு ஸ்கேலார் அண்ட் இன்னொன்னு வெக்டார். அதாவது சில குவான்டிட்டிஸே நீங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெறும் அதோட நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் போதும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ரைஸ் வாங்க போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 kg கொடுங்க 3 kg கொடுங்கன்னு சொல்லிட்டு அதோட வெறும் வேல்யூ மட்டும் நீ சொன்னாலே போதும், அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். கரெக்டா? பட் அதே சில விஷயங்களை நீங்க சொல்றதுக்கு யூ டோன்ட் நீட் ஜஸ்ட் த மேக்னிடியூட், அதுக்கு டைரக்ஷன்ஸும் வேணும். இப்போ இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல உங்களுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தாலே போதும்.
கிளியரா? இந்த மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ் நத்திங் பட் ஒரு அளவு. கிளியரா? இந்த மேக்னிடியூட் அப்படின்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. கிளியர்? இந்த ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் இருந்தாலே போதும் நீங்க அந்த அந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டில இருக்கக்கூடிய அந்த பொருளை டிஃபைன் பண்றது. பட் சில விஷயங்களை உங்களால என்ன பண்ண முடியாது, அப்படி டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து இப்போ பாரு, இந்த மாஸ் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஏன் ஸ்கேலார் அப்படின்னா, இப்போ வந்து அதே ரைஸ் பேக் எனக்கு 2 kg 3 kg இருந்தா வேணும் அப்படின்னு சொன்னாலே மத்தவங்களுக்கு புரிஞ்சிடும். இதை விட்டுட்டு 2 kg நார்த் சைட்ல 2 kg லெஃப்ட் சைட்ல 2 kg ஸ்ட்ரைட்டா அப்படின்னு சொன்னா it doesn't make any sense. கரெக்டா? எதுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் வேணும் உனக்கு? வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். கரெக்டா? சோ இந்த மாதிரியான குவான்டிட்டிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கிளியரா? பட் ஆனா இன்னொரு சைடு இருக்கு, அவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இஸ் a வெக்டார். சோ இந்த வெக்டாருக்கு வெறும் மேக்னிடியூட்ஸ் மட்டுமே பத்தாது, உங்களுக்கு என்ன தேவை, இதோட சேர்ந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸும் தேவை. இந்த டைரக்ஷன்ஸும் கொடுத்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வெக்டார் குவான்டிட்டியை உங்களால டிஃபைன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான்னு கேட்டா பியூட்டிஃபுல்லான சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லிசன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல கடை இருக்கு. அந்த கடைக்கு இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கடை வந்து எங்க இருக்கு, பக்கத்துல ஒரு கிராசரி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இதை நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டிஃபைனிங் தி டிஸ்டன்ஸ். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து லிசன், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அந்த கடை எங்கேயோ இருக்கு அப்படின்றதான் இதுக்கான மீனிங். கிளியரா? இதுல நீங்க டிஃபைன் பண்றது யுவர் டிஸ்டன்ஸ். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அது எங்கேயோ இருக்கு அப்படின்றது தான். இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ அதே பர்சன் உங்ககிட்ட கேக்குறாங்க, இப்போ நான் அந்த கடைக்கு எப்படி நான் போகணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு உள்ள வருது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த 1 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சைட்ல வேணாலுமே நீங்க இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு டிஃபைன் த டைரக்ஷன். அதாவது 1 கிலோமீட்டர்ஸ் ரைட் சைட்ல போகணும், 1 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போகணும், 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போகணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு டைரக்ஷன்ஸ் அதோட ஆட் பண்ணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க இதை கரெக்டா கன்வே பண்ண முடியும். இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீ பாரு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஸ்கேலார் குவான்டிட்டி, விச் மீன்ஸ் அதை நீங்க டிஃபைன் பண்றதுக்கு வெறும் மேக்னிடியூட் ஒரு அளவு மட்டும் இருந்தாலே போதும். ஆனா அதே இந்த வெக்டார் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தா பத்தாது, 1 கிலோமீட்டர் சொன்னா மட்டும் பத்தாது. அந்த 1 கிலோமீட்டர்ஸ் எந்த டைரக்ஷன்ஸ்ல போகணும்ன்றது உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். அதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. சோ அதனால நமக்கு இது புரிஞ்சுக்கிற தமிழ் பீப்புள்ஸ்க்கு புரிஞ்சது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது என்ன மீனிங் அப்படின்னா நீங்க எங்க இருந்து எங்க டிஸ்பிளேஸ் ஆகிருக்கீங்க, இவ்வளவுதான். த மேக் இட் சிம்பிள். அதாவது நீங்க எங்க இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க இங்க டிஸ்பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஒருவேளை நீங்க இங்க இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க கீழே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஒரு இடத்துல இருந்து நீங்க எந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பட் நம்ம ஸ்கூல்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா the shortest distance அப்படின்றத டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிருப்பாங்க. பட் த ஆக்சுவல் மீனிங் அதை நமக்கு புரியணுன்றதுக்காக நம்ம ஸ்கூல் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் அது. பட் த ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா நீங்க எங்க இருந்து நீங்க எங்க போயிருக்கீங்க, நீங்க எங்க இருந்து நீங்க எங்க டிஸ்பிளேஸ் ஆகிருக்கீங்க, கடைசியா நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படின்றது தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா? சோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்றோம். சரி, இந்த வெக்டார் குவான்டிட்டிக்கு நான் இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாரு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிளாக் இருக்கு. ஓகே, ஒரு ரோட்ல ஒரு பிளாக் இருக்கு. ஃபோர்ஸுமே இஸ் a வெக்டார் குவான்டிட்டி தான். இதை நான் எப்படி நான் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா see இப்போ இங்க ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் வந்துல ஒரு 1 kg இருக்கு அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ இந்த 1 kg பிளாக்கை நான் லைட்டா நகர்த்தணும் அப்படின்னா மினிமம் ஐ நீட் 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ். கிளியர்? நான் சொல்ற விஷயம் புரியுதா? இந்த ஒரு பிளாக்கை நீங்க நகர்த்துறதுக்கு மினிமமா உங்களுக்கு 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆவது வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியர்? சோ த மினிமம் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 10 நியூட்டன். இப்போ த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா மினிமம் 10 நியூட்டன் வேணும். இப்போ இதுக்கு நான் 100 நியூட்டன் நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த பிளாக் நகருமா நகராதா அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ கைஸ், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ இதை நான் 100 நியூட்டன்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிளாக் நகருமா நகராதான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இது நகராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நீ யோசிச்சு பாரு, இந்த 100 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போறேன். இந்த 100 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸை நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிளாக் நகருமா? நோ, இட் டசன்ட் மூவ். கரெக்டா? இந்த பிளாக் உடையுமே தவிர்த்து இந்த பிளாக் நமக்கு நகராது. அப்போ நீ நல்லா பார்த்த அப்படின்னா இந்த ஃபோர்ஸ், அதாவது நீ ஒரு ஃபோர்ஸ் நீ டிஃபைன் பண்ற அப்படின்னா
இதுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டுமே உனக்கு பத்தாது, இந்த மேக்னிடியூட் நீங்க எந்த டைரக்ஷன்ஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்றதுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ ஃபோர்ஸ் நீங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க சொல்லணும், நீங்க இன்னொரு பர்சனுக்கு நீங்க கன்வே பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் மேக்னிடியூடும் வேணும் அண்ட் டைரக்ஷன்ஸும் வேணும். அப்பதான் உங்களால இந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷன்ஸும் இருக்கணும் அப்படின்னா அதான் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நீங்க எங்க இருந்து எங்க டிஸ்பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க வெறும் 1 கிலோமீட்டர் சொன்னா மட்டும் பார்த்தா 1 கிலோமீட்டர் இங்க இருந்து நீங்க இந்த டைரக்ஷன்ஸ்ல போகணும் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வெக்டார் குவான்டிட்டிக்குள்ள நம்ம வச்சிருக்கோம். கிளியரா? சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு என்ன யூனிட் வரும், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன யூனிட் அப்படின்னா, சி லிசன், இது ரெண்டுமே யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். இது ரெண்டுமே என்ன டைமென்ஷன்ஸ் அப்படின்னா இஸ் நதிங் பட் லென்த், ஒரு ஒரு பர்டிகுலர் லென்த் தான். அப்ப இதுக்கும் நமக்கு எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான் வரும். தென் இதுக்கும் நமக்கு என்ன வரும், எஸ்ஐ யூனிட்ஸ் நமக்கு மீட்டர்ஸ் தான் நமக்கு வரும். கிளியரா? குட். சோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்ன, தென் வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கைஸ், இதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்டில் புரியல அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். இது ஏன் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னா கைஸ், பிசிக்ஸை வெறும் கொஸ்டின்ஸால மட்டும் தான் உங்களால மாஸ்டர்ஸ் பண்ண முடியும். ஓகே, சி என்னதான் ஃபேக்கல்டிஸ் என்னதான் ஸ்டாஃப் வந்து டெலிவர் பண்ணாலும் உங்ககிட்ட எவ்வளவு பெர்சன்டேஜ் போகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 20 to 30% தான் உங்களுக்குள்ள இறங்கும். அப்போ மிச்ச 70% நான் எப்படி மாஸ்டர்ஸ் பண்றேன் அப்படின்னா த்ரூ யோர் கொஸ்டின்ஸ். நீ கொஸ்டின்ஸ் கேட்கறதுல இருந்து தான் அதை உன்னால மாஸ்டர்ஸ் பண்ண முடியும். கிளியரா? இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் நான் இங்க போடணும், வெக்டார் குவான்டிட்டில நான் ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சேர்க்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் வெக்டார் குவான்டிட்டில இருக்கு, டிஸ்டன்ஸ் ஏன் டைரக்ஷன்ஸ் தேவை இல்லையா, ஃபோர்ஸ் ஏன் வெக்டார் குவான்டிட்டில வரணும், வெக்டார்னா என்ன, ஸ்கேலானா என்ன, வாட் இஸ் மேக்னிடியூட், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல நீ எப்போ நீ ரைஸ் பண்றியோ அப்போதான் உனக்கு பிசிக்ஸ் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். கிளியரா? ஸோ அதனால இப்போ நான் நடத்தின இந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒவ்வொரு இதுவா நம்ம ஒரு ஒன்றா நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணி போகலாம். The first வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஃபேமிலிக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வெலாசிட்டினா என்ன, ஸ்பீட்னா என்ன, இந்த பிரதர்ஸ்குள்ள என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிளியர்?